விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுவிட்டதனால் வேலை முடிந்துவிட்டது என்று நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஓய்வெடுக்க முடியாது. அங்கீகாரம் பெற்றுவிட்ட நிலையில் அதை தக்க வைப்பதும் அதற்கு மேலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதும் இதுவரை எதிர்கொண்ட சவால்களை விடவும் மிக பெரும் சவால். அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், மூன்றாவதாக அதிகாரம் வெல்வோம் என்று நாம் அந்த முழக்கத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, அதிகாரத்தை வென்றெடுப்பது கட்சியின் நன்மதிப்பிலே அடங்கியிருக்கிறது. முன்னணி தலைவர்கள் பேசுகிற பேச்சில், எழுதுகிற எழுத்தில், நடந்து கொள்ளுகிற அணுகுமுறையில், ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லுகிற பாங்கில், பிற கட்சியினரோடு இணங்கி செயல்படுகிற முதிர்ச்சி, இவையெல்லாம் சேர்ந்துதான் அதிகாரம் வெல்வோம் என்கிற இலக்கை அடைய முடியும். எனவே இதையெல்லாம் இயக்கத்தோழர்கள் கவனத்திலே கொண்டு வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். வீணான விவாதங்களில் பங்கேற்கக்கூடாது. உள்நோக்கத்தோடு யூடியூப் சேனலுக்கு பேட்டிக்கு அழைப்பார்கள், அந்த பேட்டிகளில் போய் பங்கேற்கக்கூடாது. இந்த யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுப்பதனால் பெரிய சாதனைகளை படைத்து விட்டோம் என்று எண்ணிவிடவும் கூடாது. அதெல்லாம் தற்காலிகமானவை. அதை பயன்படுத்தி நம்முடைய இயக்கத்தின் கட்டுக்கோப்பை சிதைப்பதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும் தோழர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையோடு களமாட வேண்டும். கட்சி தலைமையின் கவனத்திற்கு செல்லாமல் எந்த ஒரு வேலையையும் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் செய்யக்கூடாது. இது கட்சி நலனுக்காக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. அதுவும் தேர்தல் நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டப்படுகிற ஒன்று. என்னென்னவோ திட்டங்களை தீட்டுவார்கள், நம் வாயை பிடுங்குவார்கள், திட்டமிட்டு உணர்ச்சிகளை தூண்டிவிடுவார்கள், ஆசை காட்டி நம்மை வீணான விவாதங்களில் ஈடுபட வைப்பார்கள். எனவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உட்கட்சி முரண்களை பொது தளங்களில் எழுத வேண்டாம். ஒருவருக்கொருவர் பின்னூட்டங்களிலே பதிலளிக்கிறோம் என்கிற பெயரால் அரைவேக்காட்டுத்தனத்தை அள்ளி இறைக்க வேண்டாம். இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. யாரும் யாருக்கும் பதில் சொல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி முன்னணி தோழர்கள் செயல்பட்டால் கட்சி தலைமைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லலாம், அல்லது நேரிலே வந்து சொல்லலாம். விருப்பம் போல சமூக வலைத்தளங்களிலே எழுதுவதை முற்றாக கைவிட வேண்டும் என்று என் மீது நம்பிக்கையும் நன்மதிப்பும் கொண்டுள்ள என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுத்து 29ஆம் தேதி திருவண்ணாமலை
மாநகரத்தில் நடைபெறவுள்ள மகளிர் விடுதலை இயக்கத்தின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் சந்திப்போம். வருகிற ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், சமத்துவ நாள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா குக்கிராமங்களிலும் அதனை கொண்டாட வேண்டும். சிலையுள்ள இடங்களில் சிலையை சுத்தம் செய்து மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும். சிலை இல்லாத இடங்களில் திருவுருவப் படங்களை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த இடத்திலே நின்று சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மே 6ஆம் தேதி சிதம்பரத்தில் இதே வெற்றி விழா நடைபெற உள்ளது. சிதம்பரமும் விழுப்புரமும் நாம் வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பதனால் அந்த 2 தொகுதிகளில் மட்டுமே இந்த நிகழ்ச்சிகளை நாம் ஒருங்கிணைக்கிறோம். சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு கிராமத்திலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, ஓர் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அவ்வளவு இலகுவானதல்ல இந்த சாதனை, தக்க வைக்க வேண்டிய ஒன்று. எனவே தொன்மையின் சின்னமான பானை சின்னத்தை நாம் தக்க வைக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு, உழைக்கும் மக்களின் சின்னம் பானை சின்னம் என்பதை தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நம்முடைய களப்பணிகளை முன்னெடுத்துச் செல்வோம். தோழமையோடு அனைவரும் கைகோர்த்து களமாடுவோம். உட்கட்சி முரண்களை பொதுவெளியில் இனி பேச மாட்டோம், எழுத மாட்டோம் என்கிற உறுதியோடு இயங்குவோம் என்ற கருத்தினை பகிர்ந்து கொண்டு, முன்னறிவிப்பு இல்லாமல் நான் முகநூல் நேரலைக்கு வந்த சூழலில் திடுமென 800க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இணைப்புக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். வாய்ப்பிருந்தால் நாளை மீண்டும் உங்களோடு பேசுவேன் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.